பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 பேதுரு 1:16 வாசிக்கிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் அறிவித்தோம் என்று சொல்லி கூறுகிறார். இதனாலின் செய்தியாக அழியப் போகும் உலகம். இந்த உலகமானது பார்க்கைக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், நம்முடைய கண்களை பதற வைக்கும், உள்ளத்திலே பெரிய ஒரு ஆசையை தூண்டும், எச்சையை தூண்டும். ஐயோ, இந்த உலகம் இப்படியேப்பட்ட பட்டணத்திலே நாம் வாழ்கிறோமோ, இப்படியேப்பட்ட பட்டணத்திலே நமக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் பிரமித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழியும். இந்த உலகமானது அழியப்போகும் என்பதை நீங்கள் நாளும் மறந்து போகிறாது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்து இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்ற செய்தியை அநேகர் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று சொல்ல போனவர் நிச்சயம் திரும்பி வருவார். இதுவரையிலும் வேதம் கூறின எந்த திருக்கதரிசனமும் நிறைவேறாமல் இருந்ததில்லை. குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் நிறைவேறின. ஆகவே இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று கூறிய வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். இதை பார்த்து கொள்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன? அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கலாம். அநேக மாற்று சத்தியம் வருகலாம். நீங்கள் இங்கே போகலாம், ஒருவேளை பலவிதமான சத்தியத்திற்கு போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மேன்மையான சத்தியத்தை கொடுத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருகின்றன. சற்று திரும்பி இந்த உலகத்தை பாருங்கள். உங்களுடைய கனவிலிருந்து நீங்கள் விடுதலை பாருங்கள். எல்லாவற்றையும் வஞ்சிக்க காலம் சமயம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் கள்ள கிறிஸ்துகள் எழும்பி எல்லாரையும் வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அங்கே காத்திருந்தார்கள். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய கொடிய நிகழ்ச்சிகள் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இந்த பூமி மனிதர்கள் வாழ்வுக்குரிய தகுதி அற்றதாக மாறிவிட்டது. சுனாமி, வெள்ளம், வெயில், மழை, இப்படியேப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே வலிந்தனால் வாழ முடியாது என்று சொல்லி அப்படியேப்பட்ட முடிவுக்கு தள்ளப்பட்டது. இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உனக்கு உண்டாக்குவேன் என்று வாக்களித்தவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த பூமிக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டப்போகிறார். அவர் வருவார். அவர் பூமியை நியாயத்திற்க வருவார். அவர் உலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார் என்ற வார்த்தை சீக்கிரமாய் நிறைவேறும். இது கட்டுக்கதை அல்ல. நாம் சங்கீதம் 96:13 வாசிக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு வரும் கேள்வி, இன்றோ நாளையோ வந்தால் அவரை கூட செல்ல வேண்டும், அழியாத நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரத்தை கொள்ள வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறோமா? அநேக ஆண்டுகள் திருச்சபை விசுவாசம் இருந்தோம் என்பது ஒரு ஆயத்தம் அல்ல. ஆனால் ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தோம்? இயேசுவின் இரத்தத்தால் பாவத்தால் கழுவப்பட்டதாக வாழ்கிறோமா இல்லையா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆத்துமா சோதனை செய்து பாருங்கள். ஆயத்தம் இல்லை என்று தேவன் வெளிப்படுத்தினால் இன்றே பாவமன்னிக்காக நாம் தேவனிடம் அறிக்கையிடுவோம். இயேசுவே சீக்கிரம் மாறும். இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உலகத்தை சீக்கிரம் அழைக்கப் போகிறார். நீங்கள் நாளும் ஆயத்தமாகுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருவார். ஆமேன்.